ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3 5th கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க கொஸ்டின் படிக்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் ஏ லைட் ஹவுஸ், ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுறோன்னு பாருங்கள். லைட் ஹவுஸ், அதில் டாப் லைட் ஹவுஸ் மேலே த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 சிப்ஸ் எத்தனை இருக்குது? நமக்கு இங்கே 2 சிப்ஸ் இருக்குது. ஒரு திங் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸும், இன்னொன்று வந்து 2 சிப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆன் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஆர் இட் observed to be 30 degree and 60 degree. So 2 ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் சைட்ஸில் இங்கே பாருங்கள், டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இங்கே சிடிங்கிறது நமக்கு லைட் ஹவுஸ், இதுதான் நமக்கு லைட் ஹவுஸ். சரிங்களா? இந்த சிடி தான் நமக்கு லைட் ஹவுஸ். இங்கே ஏவும் பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட் இருக்கக்கூடிய சிப்ஸ். இங்கே ஒரு சிப் இருக்குது, இங்கே ஒரு சிப் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் நமக்கு ஏபிங்கிறது நமக்கு சிப்ஸ். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இருந்து இதுதான் நம்ம லைன் ஆஃப் அப்சர்வோடைய லைன் சைட் வந்து இங்கேருந்து 30 டிகிரி வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அல்டர்னேட் ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா 30 டிகிரி இங்கே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இருந்து இந்த பிங்கிற சிப்பை பார்க்கும்பொழுது 60 டிகிரி டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. அப்போ வந்து நமக்கு லைன் சைட் இங்கே இருக்குன்னா இது க்ரியேட் பண்ணுற இந்த ஆங்கிள் மேக் பண்ணுறது வந்து 60 டிகிரி. இதனுடைய ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இசட் சேஃப் எடுப்போம் எப்போவுமே. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இசட் லைன் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே இந்த கூரா இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நமக்கு 60 டிகிரி இருக்கும். இங்கேயும் கூரா இருக்கும், இங்கேயும் கூரா இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இசட் சேஃப்னு சொல்கிறது. இங்கேயும் பாருங்கள் 30 டிகிரிக்கு பாருங்கள் இந்த கார்னர் வருது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக குறிச்சிக்க முடியும். டிப்ரெஷனும் சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க? இஃப் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் h மீட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ஹெச்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே நமக்கு நம்பரில் கொடுக்கல. And the line joining the ships passes through the foot of the lighthouse. ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறது இந்த பாதத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. So that the distance between the ships is 4h divided by √3m. ஸோ இந்த ஏலேருந்து ஏபியோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4 × h/√3 அப்படின்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 2 டிகிரி கொடுத்துட்டாங்க அப்படி இல்லையா? 2 டிகிரி கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 டயக்ராம் 2 ரைட் ட்ரையாங்கிள் எடுத்து அதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த ஏசிடி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் முதல் சிப்பாக இருக்குது, இதான் ஃபஸ்ட்டு சிப் இல்லையா? ஸோ இதனால் ஏசிடி சரி எழுதிக்கலாம் இல்லைங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ நம்ம tan தீட்டாங்கிறது நமக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் தெரியும். இதில் தீட்டாங்கிற பிளேஸில் நமக்கு 30 டிகிரி இருக்குது. ஸோ ஏன்னா 30 டிகிரி போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது என்ன, நமக்கு இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிடி டிவைடட் பை ஏடி. சிடி நமக்கு தெரியும் ஹெச்ன்னு சொல்லியிருந்தாங்க, ஏடி தெரியாது. ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க. tan 30 டிகிரியோட ஆன்சர் நமக்கு தெரியும் 1/√3. இப்போ இந்த ஏடியை இங்கே அனுப்பிடுங்க ஏடியை. ஆர்ஹெச்எஸ் சைடு எல்ஹெச்எஸ் சைடு அனுப்பிடுங்க ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத. அப்போ ஏடி ஈக்குவல் டு ஹெச் அங்கே இருக்கும், இங்கே டிவைடில் இருக்கிறது அங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். இது நம்பர் 1 வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ரைட் ட்ரையாங்கிள் இந்த செகண்ட் சிப் இருக்குல்லையே இது பிசிடி. ஸோ ட்ரையாங்கிள் பிசிடியில் தீட்டா என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது என்ன நமக்கு சிடி தான். இப்போ சிடி டிவைடட் பை இதுக்கு அட்ஜசன்ட் வந்து நமக்கு பிடி. tan 60 ஆன்சர் என்ன நமக்கு √3 ஈக்குவல் டு சிடிங்கிறது நமக்கு ஹெச்ன்னு சொல்லியிருந்தாங்க, பிடி தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த பிடிங்க அனுப்பிடுங்க. பிடி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை √3 வரும். சரிங்களா? இது நம்பர் 2. நமக்கு ஏபியோட ஆன்சர் தானே தெரியும். இப்போ ஏபிங்கிறது என்ன, நமக்கு எப்படி பிரிக்கலாம், நம்ம ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிக்கலாம் இல்லைங்களா? அதுதான் நமக்கு டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம் டிஸ்டன்ஸ், தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் பிட்வீன்
distance between the ships. அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏபின்னு எழுதுவோம். ஏபியோட ஆன்சர் நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏடி டிவைடட் பை பிடி. இங்கே நீங்கள் ஏடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க பாருங்கள், ஹெச் இன்ட்டு √3 ப்ளஸ் பிடியோட ஆன்சர் நமக்கு ஹெச் டிவைடட் பை √3. இப்போ கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த √3 இங்கே √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 3h வரும். 3h ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை √3ன்னு கிடைக்கும். ஸோ அதனோட ஆன்சர் நமக்கு வந்துட்டு 4h டிவைடட் பை √3 மீட்டர்னு கிடச்சிருக்கு. தர்ஃபோர் இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் என்ன ஆன்சர் வந்திருக்கு நமக்கு 4 × h பை √3. ஸோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் என்னென்ன ரீகால் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பார்த்தலாம். லைட் ஹவுஸ் இருக்கான். இங்கே என்ன இருக்குது நமக்கு ஸ்டோரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லைட் ஹவுஸ் இருக்குது, அதனுடைய ஹைட் வந்து நமக்கு ஹெச்ன்னு கொடுத்துருந்தாங்க. 2 சைடு ஆப்போசிட்டில் 2 ஷிப் இருக்கான். சரிங்களா, இந்த லைட் ஹவுஸ்க்கு இந்த சைடு நமக்கு என்ன 2 ஷிப் இருக்குது. இதுக்கு பின்னாடி தண்ணி இருக்கிறத நான் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே மேலே டாப்பில் இருந்து 30 டிகிரிலையும் ஏங்கிற ஷிப்பை இந்த டாப்லேருந்து 60 டிகிரிலும் பார்க்குறாங்க. அப்போ 2 ரைட் ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ tan 30 ஆப்போசிட் பை அட்ஜசன்ஸ் போடுவீங்க, tan 60 டிகிரினா ஆப்போசிட் பை அட்ஜசன்ஸ் போடுவீங்க. அதனுடைய கால்குலேஷன்லாம் போட்டுட்டா நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன, நமக்கு ஷிப்போட டிஸ்டன்ஸ் ஏவும் பியும் தான். இதிலேருந்து இதுவரை இருக்கக்கூடியது தான் நமக்கு ஷிப்போட டிஸ்டன்ஸு. ஸோ ஏபி வேணும்னா ஏடி ப்ளஸ் டிபி. ஏன்னா இதனோட ஆன்சர் 2 நம்ம ஏற்கனவே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதை 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா h × √3 ப்ளஸ் h டிவைட் பை √3 கிடைச்சிது. இப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா √3 மல்டிப்ளை பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். அப்போ 3h ப்ளஸ் h டிவைட் பை √3ன்னு வருது. 2ஐயும் ஆட் பண்ணால் 4h பை √3. ஸோ அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது. சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.